பழங்காலத்தில் இன்றைய காலத்தைப் போல பள்ளிக்கூடங்களோ புத்தகங்களோ கிடையாது. மாணவர்கள் காட்டில் இருக்கும் குருகுலத்திற்கு சென்று தங்கி அங்கேயே குருவுக்கு பணிவிடை செய்து கொண்டு கல்வி கற்க வேண்டும். வரதராஜனும் தனது கிராமத்திலிருந்து மிகுந்த கனவுகளுடன் குருகுலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டான். அங்கு மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து மாடு மேய்ப்பது, விறகு சேகரிப்பது போன்ற அன்றாட வேலைகளை அவன் மிகச் சிறப்பாகச் செய்தான். ஆனால் கல்வி என்று வரும்போதுதான் அவனுக்கு பெரிய சவால் காத்திருந்தது. புரிந்து கொள்வதில் சிரமம். குரு சொல்லித் தரும் ஸ்லோகங்கள், அதன் அர்த்தங்கள் மற்றும் எழுத்துக்கள் என எதுவுமே வரதராஜனின் மண்டையில் ஏறவில்லை. மற்ற மாணவர்கள் ஒருமுறை கேட்டால் அப்படியே ஒப்புவிப்பார்கள். ஆனால் வரதராஜன் எத்தனை முறை கேட்டாலும் அவனுக்கு அது ஒரு தீர்க்க முடியாத புதிர் போலவே இருந்தது. தனிமைப்படுத்தப்பட்ட நிலை. வருடங்கள் ஓடின. அவனுடன் சேர்ந்த மாணவர்கள் அனைவரும் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறிச் சென்றனர். ஆனால் வரதராஜன் மட்டும் ஆரம்ப பாடங்களிலேயே தேங்கி நின்றான். இது அவனுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கியது. கூறிய சொற்கள், சக மாணவர்கள் அவனது நிலையை பார்த்து பரிதாபப்படுவதற்கு பதிலாக கேலி செய்யத் தொடங்கினர். இவன் ஒரு மரமண்டை, மந்தபுத்தி, இவனுக்கு படிப்பு என்பது எட்டா கனி என்று முகத்திற்கு நேராகவே கிண்டல் செய்தார்கள். இந்தச் சொற்கள் அவனை ஒரு முள் போல குத்தின. மன உளைச்சல். விளையாடும் போதும் உண்ணும் போதும் கூட மற்றவர்கள் அவனை ஒரு மட்டமான மாணவனாகவே பார்த்தனர். தனக்கு மட்டும் ஏன் அறிவு வளரவில்லை என்ற ஏக்கமும் அவமானமும் அவனை ஒவ்வொரு நாளும் வாட்டியது. தனது நண்பர்கள் அனைவரும் அறிஞர்களாக மாறிக்கொண்டிருக்க, தான் மட்டும் ஒரு முட்டாளாக தனித்து விடப்பட்டதை நினைத்து அவன் மிகுந்த மனவேதனையில் இருந்தான். இந்தச் சூழலில்தான் குருவும் ஒரு கட்டத்தில் அவனது கல்வியை கைவிட தீர்மானித்தார். குருவின் கடினமான முடிவும் பிரிவும். குரு தன் மாணவன் வரதராஜன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அவனுக்கு எப்படியாவது கல்வியை புகட்ட வேண்டும் என்று பல வழிகளில் முயன்றார். ஆனால் காலம் செல்லச் செல்ல குருவுக்கே ஒரு சோர்வு ஏற்பட்டது. குருவின் வேதனை. ஒரு ஆசிரியருக்கு தன் மாணவன் முன்னேறவில்லை என்பது பெரிய வருத்தம். வரதராஜனுக்கு எத்தனை முறை எவ்வளவு எளிமையாகச் சொன்னாலும் அவனால் எதையும் நினைவில் கொள்ள முடியவில்லை. ஒரு கட்டத்தில் இவனுக்கு கல்வி கற்பிப்பது என்பது பாறையின் மேல் தண்ணீர் ஊற்றுவது போல வீணானது என்று குரு கருதினார். நேருக்கு நேர் உரையாடல். ஒரு நாள் குரு வரதராஜனை தனியாக அழைத்தார். மகனே வரதராஜன், நான் உனக்கு கற்பிக்க என்னால் முடிந்தவரை முயற்சி செய்துவிட்டேன். ஆனால் உனக்கும் கல்விக்கும் வெகு தூரம் என்று தோன்றுகிறது. உன் விதி கல்வியில் இல்லை போலிருக்கிறது என்று மென்மையாக ஆனால் உறுதியாக கூறினார். நிராகரிப்பின் வலி. நீ இங்கே தங்கி உன் காலத்தை வீணடிக்க வேண்டாம். உன் வீட்டிற்குச் செல். அங்கே உன் பெற்றோருக்கு விவசாயத்திலோ அல்லது வேறு தொழிலிலோ உதவியாக இரு. அதுவே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லது என்று குரு சொன்னபோது வரதராஜன் இடிந்து போனான். கண்ணீர் மல்க விடை பெறுதல். குருவின் பாதங்களில் விழுந்து அழுதான் வரதராஜன். தனக்கு அறிவு இல்லை என்பதை விட தன் குருவே கைவிட்டுவிட்டார் என்பது அவனை பெரிதும் பாதித்தது. சக மாணவர்களின் கேலி பேச்சுகள் ஒருபுறம், குருவின் இந்த நிராகரிப்பு மறுபுறம் என அவன் மனம் ரணமானது. கனத்த இதயத்தோடும் நிறைந்த கண்களோடும் நான் ஒரு தோல்வியடைந்தவன் என்ற எண்ணத்தோடு அவன் குருகுலத்தை விட்டு வெளியேறினான். வெறிச்சோடிய பாதையில் அவன் நடந்து சென்ற அந்த பயணம் அவனது வாழ்வின் மிகக் கொடுமையான தருணமாக இருந்தது. இந்த தோல்வி மனப்பான்மையுடன் சென்றவன்தான் வழியில் ஒரு கிணற்றை பார்த்தான். அந்தச் சம்பவம்தான் உலகமே வியக்கும் ஒரு அறிஞனை உருவாக்கியது. அந்த திருப்புமுனை கிணற்றுச் சம்பவம். குருகுலத்தை விட்டு வெளியேறிய வரதராஜன் சுட்டெரிக்கும் வெயிலில் தனது கிராமத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். மனது முழுக்க தோல்வி பாரம், தொண்டை முழுக்க தாகம். அப்போதுதான் தற்செயலாக வழியில் ஒரு பொதுக் கிணற்றைக் கண்டான். ஆச்சரியமான பார்வை. தாகம் தீர்க்க கிணற்றடிக்குச் சென்ற வரதராஜன்
அங்கு ஒரு விசித்திரமான காட்சியைக் கண்டான். கிணற்றின் கரையிலிருந்த கடினமான கருங்கற்களில் ஆழமான பள்ளங்கள், வடுக்கள் விழுந்திருந்தன. பெண்களிடம் கேட்ட கேள்வி, அங்கு தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்த பெண்களிடம், அம்மா, இந்த கற்களை யாராவது உளி கொண்டு செதுக்கினார்களா? ஏன் இதில் இவ்வளவு பள்ளங்கள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். பெண்கள் சொன்ன பதில், அந்த பெண்கள் சிரித்துக்கொண்டே, இல்லை தம்பி, இதை யாரும் செதுக்கவில்லை. தினமும் இந்த கிணற்றில் தண்ணீர் இறைக்கும்போது அந்த மென்மையான கயிறு பட்டு இந்த கடினமான பாறையில் தேய்மானம் ஏற்பட்டு இப்படி பள்ளம் விழுந்துவிட்டது என்றார்கள். மின்னல் போன்ற சிந்தனை. அந்த ஒரு நொடி வரதராஜனின் மனதில் ஒரு மாபெரும் உண்மை உதித்தது. அவன் தனக்குள்ளேயே இப்படி சிந்தித்து பார்த்தான். மிகவும் மென்மையான ஒரு கயிறு மீண்டும் மீண்டும் உரசப்படுவதால் கடினமான பாறையையே பிளக்க முடியும் என்றால், அற்பமான என் புத்தியை மீண்டும் மீண்டும் பயிற்சியால் கூர்மையாக்க முடியாதா? புதிய உறுதி பாறையில் கயிறு வடுவை ஏற்படுத்தியது போல என் மூளையில் கல்வியின் முத்திரையை என்னால் பதிக்க முடியும் என்று அவன் மனதார நம்பினான். அவனது கண்களில் ஒரு புதிய ஒளி பிறந்தது. அவன் தன் கிராமத்திற்குச் செல்லாமல் அங்கேயே ஒரு முடிவெடுத்தான். அவமானம் துரத்திய அதே பாதையில் இப்போது நம்பிக்கையோடு மீண்டும் குருகுலத்தை நோக்கி ஓடினான். தன்னம்பிக்கையுடன் மீண்டும் குருகுலத்திற்கு ஓடி வந்த வரதராஜனை பார்த்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். குருவிடம் மீண்டும் சரணடைதல். குருவின் காலில் விழுந்த வரதராஜன், குருவே, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள். கிணற்று பாறையில் கயிறு தடம் பதித்ததைக் கண்டேன். விடாமுயற்சி இருந்தால் என்னாலும் கற்க முடியும் என்று இப்போது உணர்கிறேன். ஐஷா, இனி நான் ஒரு நிமிடம் கூட வீணாக்க மாட்டேன் என்று உறுதியுடன் கூறினான். அவனது கண்களிலிருந்த வைராக்கியத்தைக் கண்ட குரு அவனை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். கடும் உழைப்பு. அன்றிலிருந்து வரதராஜன் முற்றிலும் மாறினான். மற்ற மாணவர்கள் தூங்கும் முன்பே எழுந்து படிக்கத் தொடங்கினான். ஒரு ஸ்லோகம் புரியாவிட்டால் அதை 100 முறை சொல்லி பார்த்தான். சந்தேகங்களை கேட்க தயங்கவில்லை. அவமானம் பற்றி கவலைப்படவில்லை. மீண்டும் மீண்டும் செய்தல், கன்சிஸ்டன்சி என்பதை மட்டுமே தனது மந்திரமாக கொண்டார். வெற்றி கனிந்தது. மெல்ல மெல்ல அவனது மூளை கூர்மையாக தொடங்கியது. ஒரு காலத்தில் எழுத்துக்களே புரியாதவனுக்கு இப்போது மிக கடினமான இலக்கண விதிகளும் கைவந்த கலையானது. அவனது முன்னேற்றத்தைக் கண்டு குருவும் சக மாணவர்களும் வாயடைத்துப் போயினர். 5வது உலகமே போற்றும் சாதனை. வரதராஜன் வெறும் கல்வி கற்றதோடு நின்றுவிடவில்லை. சமஸ்கிருத மொழியில் உள்ள மிக கடினமான இலக்கணங்களை, பனீனிஸ் கிராமர், சாதாரண மாணவர்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் புதிய நூல்களை எழுதினான். அவர் படைத்த மிக முக்கியமான நூல்கள் லகு சித்தாந்த கௌமுதி. இது இன்றும் சமஸ்கிருத இலக்கணம் பயில்பவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பாடப்புத்தகம். மத்திய சித்தாந்த கௌமுதி, சார சித்தாந்த கௌமுதி முடிவு எந்த மாணவனை மந்த புத்தி என்று உலகம் ஏளனம் செய்ததோ, அதே மாணவன் தான் பிற்காலத்தில் உலகின் தலை சிறந்த இலக்கண அறிஞர்களில் ஒருவராகத் திகழ்ந்தார்.